சார் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பைசன் படம் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. உங்கள் பார்வையில் படம் பார்த்து எப்படி இருக்கு? மாரி செல்வராஜனை பற்றி இப்போ இருக்கிற தலைமுறையில் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டான படத்தை தான் கொடுக்குறாரு, கரெக்டான ஒரு ஜென்ரேஷனில் கொடுக்குறாரு. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு மூவி தான் இது. அதான் அதை சொல்கிற மாதிரி இந்த அவேர்னஸ் ஏதாச்சும் இருக்கு. அவங்க பப்ளிக் மத்தியில் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதியால் வந்து நிறைய இங்கே சூழ்ந்திருக்கிறப்போ ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த தெளிவு இருக்குது. ஸோ அந்த ஒரு சிலர் வந்து அதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். ஒரு சிலர் தெளிவுபடுத்தினாலே அந்த எல்லாருமே மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாதுன்னு கிடையாது, எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான மாற்றத்தை நாங்களும் வந்து உருவாக்கிட்டு தான் இருப்போம். அது என்னோட பாடல்கள் மூலியமாகவும் நான் அதை உருவாக்கிட்டு தான் இருப்பேன். சின்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வந்து பாட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து திரைத்துறையில் வந்து இருக்கா பாடகர்களுக்கு? நெருக்கடிகள் எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு சின்ன விஷயம்தான். அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து அந்த முத்தமழை சாங் பாடுறப்போ ஒரு பீக் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த நெருக்கடி வந்து அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அதுக்கான பலன். இது கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இது. சினிமாவில் பெண்களுக்கு இன்னமும் அந்த அபியூஸும் ஹராஸ்மெண்ட்டோ இன்னமும் இருக்குதுன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. என்ன மாதிரியான என்ன கமிஷன் என்ன பண்ணாலும் அது எப்படி பார்க்குறீங்க? அது என்ன மாதிரியான கலாச்சாரமாக? அது வந்து இப்போ வரைக்குமே அந்த அபியூஸ் இருக்குதுன்னா அது ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் தான் இப்போ வரைக்கும். ஏன்னா வந்து தான் பெத்த பொண்ணு மட்டும்தான் வந்து பொண்ணுன்னு பார்க்கறது, மற்ற பொண்ணெல்லாம் வேற மாதிரி பார்க்கறது, அது வந்து ஏற்றுக்க முடியாது. பெண்கள் அப்படின்னாலே வந்து சொல்றாங்கல்ல, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்றப்போ, அப்போ ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்காம அவங்களையும் வந்து மதிக்கணும். இப்போ நீங்க ஒரு அம்மாவை மதிக்கிறீங்கல்ல, உங்க அம்மாவை அந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா? அப்போ ஒரு பப்ளிக்ல பாக்குறப்போ ஓகே நம்ம அம்மா நம்ம தங்கச்சி இப்படி வந்து நீங்க அதை மனசார நினைச்சு அவங்க கிட்ட நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை பெண்கள்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நீங்க அதை பார்க்கவே கூடாது. கபடியில் வந்து வின் பண்ணிட்டு வந்துருவாங்க. எனக்கு வந்து அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா அவங்க பாக்குறப்பவே எப்படின்னா அவங்களோட அந்த ஒரு போல்ட், ஒரு கேர்ளா வந்து ஒரு கட்ஸா வந்து நின்னாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.